ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோ தாங்க. பாருங்கள், என் சின்ன பையன் எப்படி எல்லாத்தையும் கலைச்சி போட்டிருக்கான் அப்படின்ட்டு. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜு, செல்ஃப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ ரீசெண்டாக தான் க்ளீன் பண்ணேன். இருந்தாலுமே வந்துட்டு ரொம்பலாம் அழுக்கு இல்லை. பட் லைட்டாக சும்மா கிளாத்தை மட்டும் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்துருந்தேங்க. அதெல்லாம் அந்தந்த கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த டைம் வந்து புதுசாக இந்த ரோஸ் மில்க் மிக்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். நல்லாயிருக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த இஃப்தார் விலாக்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதில் எப்போ பார்த்தாலும் ரோஸ் மில்கே தான் மேக்ஸிமம் காட்டுறாங்க. ஸோ கொஞ்சம் டெம்டிங்காக இருந்தது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்லேயே அப்படின்ட்டு. அதனால தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்தந்த பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சுங்க. எடுத்து வச்சுட்டு எப்பயுமே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வாங்கினது வந்துட்டு கீழேயும், பழைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் மேலேயும் அரேஞ்ச் பண்ணால் பழசு வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புதுசு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைசர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கலான்ட்டு தோணுது. பட் எனக்கு அது வாங்கினா ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ஆக்குப்பைடாக இருக்குமோ, நம்ம ஃப்ரிட்ஜில் குழம்பு ரசம் எல்லாத்தையும் வைப்போம் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்காதோ என்னமோ அப்படின்னு நான் வாங்குறது இல்லைங்க. ஸோ வந்து நார்மல் நம்ம பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர்லேயே தான் நான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதுவே ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதே மாதிரி வெங்காயம், உருளைக்கிழங்கெல்லாம் வந்துட்டு வெளியே தான் வைக்கணும். அதெல்லாம் அந்தந்த பாக்ஸில் போட்டு எடுத்து வெளியே வச்சுட்டேங்க. பாய்.